மை நேம் இஸ் சரவணன். நான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேங்கிங்னா என்ன, அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ், பேங்கிங் எந்த வகையான பேங்கிங்லாம் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஸ்டாண்டர்ட் வெக்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் போடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேங்கிங்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ பேங்கிங்னா என்ன? பேங்கிங் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 குறிப்பிட்டிருக்காங்க. பேங்கிங்னா என்னென்னா, பேங்கிங் இட் இஸ் அக்செப்டிங் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை ப்ரொவைடிங் லோன்ஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பேங்கிங் செக்டரோட ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பேங்கிங்கோட டைப்ஸ் பார்ப்போம். பேங்கிங் நம்ம மூணாக பிரியுது. கமர்ஷியல் பேங்க், ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் ரெண்டாக பிரியுது. கமர்ஷியல் பேங்க் ஷெட்யூல் பேங்க் அண்ட் நான் ஷெட்யூல் பேங்க். ஷெட்யூல் பேங்க்கும் ரெண்டாக பிரியுது. அது இந்தியன் பேங்க்ஸ் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். நெக்ஸ்ட் பப்ளிக் செக்டர். இந்தியன் பேங்க்ஸ் பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்காக பிரியுது. பப்ளிக் செக்டர்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷ்னலைஸ்டு பேங்க். These are the types and classifications of banks in India. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் பேங்க்கு. சென்ட்ரல் பேங்க் எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சென்ட்ரல் பேங்க்கோட டியூட்டி என்னென்னா மணி க்ரியேட் பண்ணுது. சென்ட்ரல் பேங்க்கு எல்லா பேங்க்குமே இந்தியாவில் உள்ள அனைத்து பேங்க்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடியது. இப்போ பேங்க் ஃபுல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ஒரு கம்பெனியை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதுக்கு கீழே இயங்கக்கூடியதான் இந்த ஷேர் மார்க்கெட், அந்த இதெல்லாம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அந்த இதெல்லாம் ஃபுல்லாமே இயங்கக்குள்ளது. ஆனால் பேங்கிங்குக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உத்தரவிடுது தான். அவங்க சொல்லுத பாலிசிஸ் அண்ட் ஏதாவது பாலிசிஸில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்தாங்கன்னா அதை பேங்க் அதுக்கு கீழே உள்ள அனைத்து பேங்க்குமே அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றலைன்னா அதுக்கான பெனாலிட்டியும் விதிப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து மணி க்ரியேட் பண்ணும். அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, இப்படி எக்கச்சக்கமான மேஜர் ஃபங்க்ஷன்ஸை ப்ளே பண்ணிட்டு வருது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது ப்ரைவேட் பேங்க்கா. ப்ரைவேட் பேங்க் வெரி வெல். நிறைய ப்ரைவேட் பேங்க் இருக்குது. இப்போ இதில் கொடுத்துருக்கு கரூர் வைஸ்யா பேங்க், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், ஃபெடரல் பேங்க், தனலட்சுமி பேங்க், இப்படி பல வகையான பேங்க்ஸ் அவைலபிள் இன் இந்தியா. ஒரு பேங்க் இருந்ததுன்னா அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ப்ரைவேட் பேங்க்ஸ்னால் முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஆல் தோஸ் பேங்க்ஸ் இன் விச் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக் ஆர் ஹெல்டு பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் மேஜர் ஷேர்ஸ் இருக்கும். மேஜர் ஷேர்ஸ்னால் என்னென்னா ஒரு 100% ஷேர்ஸ் இருந்தால் அது ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்னால் ஒரு தனிநபர் இல்லைனா அரசாங்கத்தை சாராத அமைப்பு. ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் 51% மேலே ஷேர்ஸை கையில் வச்சுருந்தாங்களோ அவங்கள நம்ம அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். The banks which comes in operation after 1991 with the introduction of economic reforms and financial sector reforms are called new private sector banks அப்படின்னு சொல்லுவோம். 1991 அப்புறம் 1991 நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எக்கனாமிக் ரிஃபார்ம் நடந்தது. மன்மோகன் சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதில் ப்ரைவேட்சேஷன், குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அப்படி 3 கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலிசிஸ் ரொம்ப குளறுபடியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதனால் யாருமே பேங்க்ஸ் என்ன ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அந்த பாலிசிஸ் 1991 அப்புறம். அடுத்து நியூ பேங்க்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் இன் தேர் திங்கிங் அண்ட் ஆப்ரேஷன்.
புது புது பேங்க்லாம் அவங்களோட எண்ணங்களை மையப்படுத்தி இருக்குது. நான் கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இப்போ கிடையாது. இப்போ ஃபுல்லாமே அவங்களோட திங்கிங் அண்ட் ஆப்ரேஷனை பொறுத்தே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நேஷ்னலைஸ்டு பேங்க்கா. நேஷ்னலைஸ்டு பேங்க்னால் என்னென்னா, இன் 1969 that time 14 banks with deposit base of rupees 50 crore or more were nationalized. அந்த சமயத்தில் 50 கோடிக்கு மேலே உள்ள 14 பேங்க் அப்போ 50 கோடிக்கு மேலே டெபாசிட் பேஸில் இருந்தது, பேஸ் வேல்யூ. அந்த பேங்க் ஃபுல்லாமே நேஷ்னலைஸ்டு பேங்க்கு கீழே கொண்டுட்டு வந்தாங்க. In 1980 6 more banks were nationalized. அப்போனா மொத்தம் 20 பேங்க் 1980 மொத்தமாக நேஷ்னலைஸ்ட் ஆகிருக்கு. This step brought more than 90% of commercial banking in the public sector. அதன் காரணமாக 90% பேங்க்ஸ் பப்ளிக் செக்டாராக மாற்றப்பட்டது. The main function of nationalized bank is provide finance for housing project, health facilities and increase the chance to providing the products and services to the people of rural areas. இப்போ நேஷ்னலைஸ்டு பேங்க்னால் என்னென்ன பேங்க் அப்படின்னு பார்ப்போம். ஆந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், தட் மீன்ஸ் ஐஓபி, ஐடிபிஐ, அலகாபாத் பேங்க், சிண்டிகேட் பேங்க், யூசிஓ பேங்க் and Dena Bank. These are the banks comes under nationalized bank. Next non-scheduled bank. Non-scheduled bankனா எந்தெந்த பேங்க்லாம் செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே வரலையோ அந்தந்த பேங்க்லாம் நம்ம நான் ஷெடியூல் பேங்க் அப்படின்னா அட்டைவணைக்கு கீழ் வராத பேங்க்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தீஸ் also have to maintain a statutory cash reserve but not with RBI. இந்த ஸ்டாச்சுட்டரி கேஷ் ரிசர்வ் ஆர்பிஐ சொல்கிற மாதிரி கேட்கும். அதை தவிர்த்து எதுவுமே ஆர்பிஐ சொல்கிறத கேட்க வேண்டாம், சரியா? அவங்கெல்லாம் அவங்கவுங்க ஓனாக பாலிசிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஸ்டாச்சுட்டரி கேஷ் ரிசர்வ் மட்டும் ஆர்பிஐ சொல்கிறத மெயின்டைன் பண்ணணும். வேறு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ரொம்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். மைனாரிட்டி பீப்புள், அதுக்கப்புறம் இந்த லோக்கல் பீப்புள் அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தே காண்ட், நான் இப்போ சொன்னது தான் இதில் கொடுத்துருக்கு, தே காண்ட் டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். த ஷேர் ஆஃப் தீஸ் பேங்க்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் நில். இவங்க ஷேர்லாம் மார்க்கெட்டில் வெளியிட மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால் எப்போதுமே நில்லாவே இருக்கும். இதுதான் நான் ஷெட்யூல் பேங்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸா. கோஆப்ரேட்டிவ் பேங்கிங் இஸ் ஸ்மால் ஸ்கேல் பேங்கிங் carried on a no profit no loss basis for mutual cooperation and help. கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு டைப் தான் கோஆப்ரேட்டிவ் பேங்க். கோஆப்ரேட்டிவ் பேங்க்னா அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ் இட்ஸ் அ சர்வீஸ், நாட் ப்ராஃபிட். அவங்களோட முதல்ல இலக்கே பொதுமக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு பயனளிக்கிற விதமாக இருக்கணும். அவங்களோட நோக்கம் லாபம் இல்லை. அவங்களோட நோக்கமே என்னென்னா சர்வீஸ். இப்போ பப்ளிக்கு அவங்க மனதார வாழ்த்துறபடி சர்வீஸ் பண்ணணும். அதான் அதோட ப்ரைமரி மோட்டோ. என்கேஜ்ட் இன் ஃபினான்சியல், ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட நோக்கமே ஃபினான்சியலாக ரூரலை கிராமப்புறத்தை மேம்படுத்தணும், அதோட அவங்க அக்ரிகல்ச்சரோட மேம்படுத்தணும். இதுதான் இதோட நோக்கம். இது எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா, தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆக்ட் 1904. இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்பான்சர்டு, சப்போர்ட்டட் அண்ட் சப்சிடைஸ்டு ஃபினான்சியல் ஏஜென்சிஸ் இன் இந்தியா, work on the principle of cooperation, self-help and mutual help. They function on no profit, no loss basis. Perform limited banking functions. எங்களோட வேலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த ஊரில் இருக்கிறது அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஆஃப் தெம் ஆர் ஷெட்யூல்டு பேங்க்ஸாக இருக்கும், சம் ஆஃப் தெம் நான் ஷெட்யூல்டு பேங்க்காக இருக்கும். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஆஃப் ஃபினான்சியல் இன்டர்மீடியரிஸ் ஒன்லி பிகாஸ் சிக்னிஃபிகன்ட் ஆஃப்
amount of their borrowing is from the RBI and NABARD. அவங்க கொஞ்சம் தான் கடன் வாங்குவாங்க ஆர்பிஐட்டேருந்து நபார்ட்லேருந்தும். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அண்ட் கோஆப்ரேட்டிவ் அபேக்ஸ் இன்ஸ்டியூஷன். இப்போ நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்னால் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டேட் பேங்க்கு. ஸ்டேட் பேங்க் இட் இஸ் large, it is one of the commercial bank of India. It is the highest கஸ்டமர் வந்து அதிகமாக உள்ள பேங்க் வந்து நம்பர் 1ல இருக்கக்கூடியதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாருமே கேட்டால் ஒரு பாதி பேர் நம்ம சொல்லலாம், ஒரு 50% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா entered in commercial banking when it took over Imperial Bank of India and converted into, அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்கு முன்னாடி என்ன பேரில் இருந்தால் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஐபிஐன்னு பேங்காக இருந்தது. கொஞ்ச நாளில் அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. என்றைக்குன்னா on 1st July 1955 that டைமில் தான் இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டு மேக் பப்ளிக் இஸ்யூ இன் 1993 to 94, after which the shareholding of RBI has come down to 68.93. ஸ்டேட் பேங்க் குரூப், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு தனி நிறுவனம் கிடையாது, அது வந்து குரூப்பாக இயங்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனித்தனி குரூப் இருக்குது, அந்த குரூப்லாம் சேர்ந்து தான் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் என்னென்ன குரூப்லாம் இருக்குன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பட்டாளா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவான்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பைக்னீர் அண்ட் ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் சௌராஷ்டிரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தூர். These are the groups comes under ஸ்டேட் பேங்க் குரூப்புக்கு கீழே வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்கு. நம்ம முதல்ல நம்ம பார்த்தது ப்ரைவேட் செக்டார் பேங்க் பார்த்தோம். ப்ரைவேட் செக்டார் பேங்க்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் ஹெல்ட் இன் ப்ரைவேட் பர்சன்ஸ் ஆர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்னு பார்த்தோம். இப்போ நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் என்னென்னா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்னால் அதே மாதிரி தான், அது ரிவர்ஸில் போடணும், அவ்வளோதான். மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் ஆர் ஹெல்ட் by the government authority. Okay, public sector banks are banks in which the government has a major holding. At least 51% ownership is vested with the government. ப்ரைவேட்டில் என்ன பார்த்தோன்னா 51% வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இதே இது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் அப்படி ரிவர்ஸ் போட்டால் போதும். The shares of these shares are listed on stock exchangeக்கு கீழே வரக்கூடியதான் பப்ளிக் செக்டார் பேங்க். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அலகாபாத் பேங்க், கனரா பேங்க். தீஸ் ஆர் த பேங்க்ஸ் கம்ஸ் அண்டர் பப்ளிக் செக்டார் பேங்க். நெக்ஸ்ட் ரீஜனல் ரூரல் பேங்க், தட் மீன்ஸ் RRB. திஸ் இஸ் த main bank of India. They were set up on the recommendation of நரசிம்மன் கமிட்டி in 1975. அந்த டைமில் உருவாக்கப்பட்டது தான். நெக்ஸ்ட் வந்து the objective was to provide credit and other facilities to small and marginal farmers, agricultural laborers and artisans. RRBs are working in all states except Goa and Sikimல மட்டும் அந்த பேங்க், மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் that bank is available. They are governed by RRB Act 1976. 50% capital is provided by central government, 15% by state government, 35% by sponsored public sector banks. Features of RRB. The area of RRB is limited. RRB வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. To only a region comprising of some district of a state. ஒரு ஸ்டேட்லேயே சம் டிஸ்ட்ரிக்டில் வந்து தான் தட் பேங்க் இஸ் அவைலபிள். திஸ் பேங்க்ஸ் கிராண்ட் லோன் ஒன்லி டு த ரூரல் அக்ரிகல்ச்சர் செக்டர் அண்ட் ஸ்மால் ஆர்டிசியன்ஸ். த லெண்டிங் ரேட்ஸ் should be somewhat lower than the commercial banks. These are intended to eliminate money lenders. These banks are to supplement the effort of cooperative banks. Thank you.
நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். என்னென்ன செக்டார் ஆஃப் பேங்க்ஸ் ஆர் அவைலபிள் இன் இந்தியான்னு பார்த்துருக்கோம். பேங்கிங் தான் மிக முக்கியமான ப்ராசஸ். இப்போ வந்து பேங்கிங் வந்து இயர் ஆக அது டிஜிட்டலைஸ்ட் ஆக்கப்பட்டு வருது. முந்திலாம் நம்ம செக் மூலமாக பணம் போடுவோம், கேஷ் மூலமாக எடுப்போம் பணத்தை. இப்போல்லாம் அதெல்லாம் அந்த டிரான்சாக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு ஓவராலாக. இப்போல்லாம் எப்படி போகுதுன்னா, இப்போல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டு, பேமெண்ட்டு தான் நம்மலாம் பேமெண்ட் முறை தான் அனைவருமே இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் ரொம்ப ஈஸியாகவும் சேஃபாகவும் இருக்குது. பணம் கையில் கொண்டுட்டு போக வேண்டாம், அந்த மாதிரி இருக்குது. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஏடிஎம் கார்டு எல்லாமே வந்தது ஒரு கட்டத்தில் நடுவில் வந்தது. இப்போ வந்து ஃபுல்லாமே நம்ம வந்து அமேசான் பே, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இப்படி சம் அதர் சோர்சஸ் ஆர் அவைலபிள். அதனால இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சேஃபாகவும் இருக்குது, அது ஈஸியாகவும் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இப்போ பேங்க்கில் வருது. இனிமேல் போகிற காலம் ஃபுல்லுமே பேங்கிங் வந்து நல்ல டிஜிட்டலைஸ்டாகவும் மக்களும் ஈஸியாக வந்து இனிமேல் பணப்பழக்கம் ஃபுல்லாமே இப்போ டிஜிட்டலைஸ்டாக மாறும். இதை பற்றி நம்ம வந்து இன்னும் கம்மிங் வீடியோவில் நம்ம வந்து பேங்கிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து பேங்கிங்னால் என்ன, அதோட டைப்ஸு என்னன்னு பார்த்துருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வெக்ட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்